ஹலோ எவ்ரிவன். தரம் 10 விஞ்ஞானத்தின் தனித்தனி அலகுகளை வினாப்பத்திரம் வாயிலாக மீட்டும் வகையில் இந்த வீடியோ தொடர் வெளிவிடப்படுகின்றது. இந்த வீடியோவில் நாம் தரம் 10 விஞ்ஞானத்தின் முதலாம் அலகான உயிர் ரசாயன அடிப்படை என்ற பாடத்தை ஒரு வினாப்பத்திரம் வாயிலாக மீட்டு பார்ப்போம். உயிர் ரசாயன அடிப்படை என்ற பாடத்திலிருந்து 20 MCQ வினாக்களும் ABC என 3 ஸ்ட்ரக்சர் வினாக்களும் ABC என்ற 3 கட்டுரை வினாக்களும் இந்த வினாப்பத்திரத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. முதலில் MCQ வினாக்களை பார்ப்போம். சரியான விடையின் கீழ் கோடிடுக. உயிர் சடப்பொருட்களில் பிரதான உயிர் மூலக்கூறுகள் யாவற்றிலும் உள்ளடங்கியுள்ள மூலகங்கள் ஆவன. முதலாவது விடை CHN, இரண்டாவது CHO, மூன்றாவது HOP, நான்காவது HON. உயிர் சடப்பொருட்கள் சேதன சேர்வை அசேதன சேர்வை என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். அவற்றுள் சேதன சேர்வை என்பது உயிர் மூலக்கூறுகள் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும். இந்த ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் அதாவது சேதன சேர்வைகள் 4 வகைப்படும். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட், நியூக்ளிக் அசிட். கார்போஹைட்ரேட்டு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களை கொண்டிருக்கும். புரதம் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் சில புரதங்களில் கந்தகமும் காணப்படும். லிப்பிட்டில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்கள் காணப்படும். நியூக்ளிக் அமிலத்தில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், கந்தகம் ஆகியன காணப்படும். 4 சேதன சேர்வைகளிலும் பொதுவாக காணப்படக்கூடிய மூலகங்களாக கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியன இனங்காணப்பட்டுள்ளது. அதன்படி முதலாவது வினாவுக்கு சரியான விடை இரண்டாவது CHO. இரண்டாவது வினா, விசேடமாக தாவர உணவுகளில் அடங்கியுள்ள கார்போஹைட்ரேட்டு எது? முதலாவது கெலக்டோஸ், இரண்டாவது செல்லுலோஸ், மூன்றாவது லெக்டோஸ், நான்காவது கிளைகோஜன். கார்போஹைட்ரேட்டு கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையின்படி ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, பல் சக்கரைட்டு என்று 3 வகைப்படும். இவற்றுள் ஒரு சக்கரைட்டு மோனோசக்கரைட், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ் ஆகிய வகைகளையும், இருசக்கரைட் மோல்டோஸ், சுக்ரோஸ், லெக்டோஸ் ஆகிய வகைகளையும், பொலிசக்கரைட் அதாவது பல் சக்கரைட்டு, மாப்பொருள், செல்லுலோஸ், கிளைகோஜன் ஆகிய வகைகளையும் கொண்டிருக்கும். இவற்றுள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மோல்டோஸ், சுக்ரோஸ், மாப்பொருள், செல்லுலோஸ் ஆகியன தாவர உணவுகளிலும், கெலக்டோஸ், லெக்டோஸ், கிளைகோஜன் ஆகியவை விலங்குணவுகளிலும் காணப்படும். அதன்படி சரியான விடை செல்லுலோசு என்பதாகும். மூன்றாவது வினா, கமலாவின் தோல் உலர்ந்திருக்கும் அதேவேளை அவளுடைய முழங்காலிலும் முழங்கையிலும் கொப்புளங்கள் உள்ளன. மேலும் அவளுடைய கண்களில் பீட்டோ பொட்டுகள் இருக்கின்றன. அவள் எந்த விட்டமின் குறைபாட்டால் பீடிக்கப்பட்டிருக்கிறாள்? விட்டமின் A, விட்டமின் B, விட்டமின் C, விட்டமின் D ஆகியன விடைகளாக தரப்பட்டுள்ளது. இங்கே விட்டமின்களின் குறைபாடுகள் தொகுக்கப்பட்டுள்ளது. விட்டமின் A குறைபாட்டால் பீட்டா புள்ளி, மலைக்கண், உலர்ந்த தோல் ஆகிய குறைபாடுகள் ஏற்படுகின்றன. விட்டமின் B குறைபாட்டால் பெரி உலர்ந்த தோல் ஏற்படுகின்றது. விட்டமின் C குறைபாட்டால் ஸ்கேவி நோயும் முரசு கரைதலும் ஏற்படுகின்றது. விட்டமின் D குறைபாட்டால் என்புரிக்கு நோய் அதாவது ஆஸ்ட்ரியோபொரோசிஸ், ஆஸ்ட்ரியோமெலேசியா ஆகிய என்பு சார்ந்த நோய்கள் ஏற்படும். விட்டமின் E குறைபாட்டால் RBC அழிவு அதாவது செங்குருதி சிறுதுணிக்கைகள் அழிவடையும். விட்டமின் K குறைபாட்டால் குருதி உறைதல் தாமதமாகும். அதன்படி உலர்ந்த தோல், கண்களில் பீட்டா பொட்டுகள் ஏற்படுவது விட்டமின் A குறைபாட்டால் ஆகும். நான்காவது வினா, இக்கட்டமைப்பில் Z குறிப்பது யாது? முதலாவது பென்டோஸ் வெள்ளக்கூட்டம், இரண்டாவது பொசுப்பேற்று கூட்டம், மூன்றாவது நைதரசன் உப்புமூலம், நான்காவது நியூக்ளியோடைட். இங்கே தரப்பட்டிருப்பது நியூக்ளிக் அமிலத்தின் அடிப்படை கட்டமைப்பாகும். அது நியூக்ளியோடைட் என பெயரிடப்பட்டுள்ளது.
நியூக்ளியோடைடு 3 கூறுகளை கொண்டிருக்கும். X என்பது பொசுபேற்ற கூட்டத்தையும், Y என்பது பென்டோஸ் வெள்ளத்தையும், Z என்பது நைதரசன் மூலம் அதாவது நைதரசன் உப்பையும் குறிக்கும். அதன்படி இக்கட்டமைப்பில் Z குறிப்பது நைதரசன் உப்பு மூல் ஆகும். அதாவது 3வது விடை. 5வது வினா. எக்கணியொப்பு குறைபாட்டால் இளம் இலையில் வெண்பச்சை நோய் ஏற்படுகின்றது. 1வது நைதரசன், 2வது மெக்னீசியம், 3வது கந்தகம், 4வது இரும்பு. கனியுப்புக்கள் தாவர விலங்குகளின் உயிர் செயன்முறையை பேணுவதில் பங்களிக்கின்றது. தாவர உடல்களில் கனியுப்பு குறைபாட்டால் சில குறைபாடுகள் அறிகுறிகள் ஏற்படுகின்றன. நைதரசன் குறைபாட்டால் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுகின்றது. பொஸ்பரசு குறைபாட்டால் வேர் வளர்ச்சி குன்றுதல், இலையில் நீலம் சிவப்பு நிற பொட்டுக்கள் ஏற்படும். கந்தகம் குறைபாட்டால் இலை நரம்பில் வெண்பச்சை நோய் ஏற்படும். இரும்பு ஃபெரஸ் குறைபாட்டால் இளம் இலையில் வெண்பச்சை நோய் ஏற்படும். கால்சியம் குறைபாட்டால் இலை நுனி கருகுதல், இலை நுனி இரத்தல் ஆகியன ஏற்படும். ஜிங்க் குறைபாட்டால் இறந்த களங்கள் காணப்படும். இலையில் அதிகளவு இறந்த களங்கள் காணப்படுவதால் இலை தடித்திருக்கும். மெக்னீசியம் குறைபாட்டால் முதிர்ந்த இலையில் வெண்பச்சை நோய் ஏற்படும். அதன்படி 5வது வினாவுக்கு சரியான விடை இரும்பு என்பதாகும். 6வது வினா. பின்வருவனவற்றுள் ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, பல் சக்கரைட்டு என்பவற்றை முறையே காட்டுவது. கார்போஹைட்ரேட்டுகளில் ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, பல் சக்கரைட்டு என்று 3 வகைகள் காணப்படுகின்றன. அவற்றுள் ஒரு சக்கரைட்டு குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ் ஆகியவற்றையும், இரு சக்கரைட்டு மோல்டோஸ், லெக்டோஸ், சுக்ரோஸ் ஆகியவற்றையும், பல் சக்கரைட்டு மாப்பொருள், செல்லோஸ், கிளைகோஜன் ஆகியவற்றை கொண்டிருக்கும். அதன்படி ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட் ஆகியவற்றை முறையே காண்பிப்பது கெலக்டோஸ், சுக்ரோஸ், செல்லுலோஸ் என்ற 1வது விடையாகும். 7வது வினா. உயிர் ரசாயன தாக்கங்கள் சம்பந்தமான பின்வரும் கூற்றுகளை கருதுக. A. உயிர் ரசாயன தாக்கங்களை ஊக்குவிப்பதற்காக நொதியங்கள் செயற்படும். B. உமிழ்நீரில் காணப்படும் அமைலேசின் மூலம் மாப்பொருள் மோல்டோஸாக மாற்றப்படும். C. நொதியங்களின் உற்பத்திக்கு புரதங்கள் பங்களிப்பு செய்யும். இவற்றுள் சரியான கூற்று யாது? நொதியங்கள் எனப்படுவது உயிரங்கிகளின் உடலில் ஏற்படும் உயிர் ரசாயன தாக்கங்களில் பங்கேற்காத ஆனால் உயிர் ரசாயன தாக்கங்களின் தாக்க வீதத்தை அதிகரிக்கும் புரதங்களாகும். அதன்படி தரப்பட்டுள்ள 3 தரவுகளும் சரியானவை. எனவே விடை ABC என்பதாகும். 8வது வினா. பின்வருவனவற்றுள் என்பில் உள்ள புரதம் இதுவாகும். 1வது ஆல்புமின், 2வது கெரட்டின், 3வது ஒசைன், 4வது எக்டின். ஆல்புமின் என்பது முட்டையில் காணப்படும் புரதம். கெரட்டின் என்பது உரோமங்களில் காணப்படும் புரதம். ஒசைன் என்பது என்பில் காணப்படும் புரதம். ஆக்டின், மயோசின் ஆகியன தசையில் காணப்படும் புரதம். அதன்படி சரியான விடை ஒசையின் 3வது விடை. 9வது வினா. மனிதனின் சமிபாட்டு தொகுதியில் சமிபாடடையாத பல் சக்கரைட்டு எது? மாப்பொருள் கெலக்டோஸ், கிளைகோஜன், செல்லுலோஸ். தரப்பட்டுள்ள விடைகளுள் கெலக்டோஸ் என்பது ஒரு சக்கரைட் ஆகும். மீதி 3 விடைகளில் சமிபாட்டு தொகுதியில் சமிபாடடையாத பல் சக்கரைட்டு செல்லுலோஸ் ஆகும். அவை நார்களை குறிக்கும். நார்கள் சமிபாடடையாது. 10வது வினா. கார்போஹைட்ரேட்டின் மூலக்கூற்று சூத்திரத்தை சரியாக தருவது. தரப்பட்டுள்ள விடைகளுள் CX அடைப்பு குறிக்குள் H2O வெளியே Y என குறிப்பிடப்படல் வேண்டும். அதன்படி தரப்பட்டுள்ள விடைகளுள் சரியானது 2வதாகும். 11வது வினா. புரதத்தின் அடிப்படை கட்டமைப்பான அமினோ அமிலத்தின் கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது. இவற்றுள் NH2, COOH, R ஆகிய கூட்டங்கள் காணப்படுகின்றன. இதில் R எனப்படுவது யாது என கேட்கப்பட்டிருக்கிறது. இவற்றுள் COOH என்பது கார்பாக்சில் கூட்டம், NH2 என்பது அமைனோ கூட்டம், அதேபோல் R என்பது ஐதரோ கார்பன் கூட்டத்தை குறிக்கின்றது. அதன்படி விடை 3வதாகும். 12வது வினா. ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் பெருமளவான சக்தி முதலாக தொழிற்படுவது. இலிப்பிட்டு, கார்போஹைட்ரேட், புரதம் யாவும் சரி என விடைகள் தரப்பட்டுள்ளன.
4 சேதன சேர்வைகளுள் சக்தி முதலாக தொழிற்படும் சேதன சேர்வைகளாக கார்போஹைட்ரேட்டும் இலிப்பிட்டும் இனங்காணப்பட்டுள்ளது. அவற்றுள் பெருமளவு சக்தி முதலாக தொழிற்படுவது இலிப்பிட்டாகும். அதற்கு அடுத்தபடியாக சக்தி முதலாக தொழிற்படுவது கார்போஹைட்ரேட்டு ஆகும். 13வது வினா. RNA பற்றிய கூற்றுக்களை கருதுக. A. இதன் ஆக்க அலகு ரைபோசு நியூக்ளியோடைட். B. புரத தொகுப்பு செயல்முறைக்கு இது உதவுகின்றது. RNA எனப்படுவது ரைபோ நியூக்ளிக் ஆசிட் எனப்படும் நியூக்ளிக் அமிலத்தின் ஒரு வகையாகும். இது புரத தொகுப்பிற்கும் சில வைரசுகளின் பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துவதற்கும் கடத்துவதற்கும் இது பங்களிக்கின்றது. RNA-யின் அடிப்படை கட்டமைப்பலகாக ரைபோ நியூக்ளியோடைட் காணப்படுகின்றது. அதன்படி சரியான விடை ஏயும் பியும் என்பதாகும். 14வது வினா. ரிக்கட்ஸ் அதாவது என்புருக்கி நோய் குறைபாட்டு அறிகுறியை காட்டுவது பின்வருவனவற்றுள் எது? முதலாவது பொஸ்பரசு, கால்சியம், மெக்னீசியம், அயடின் என விடைகள் தரப்பட்டுள்ளன. ஏற்கனவே பார்த்தது போல் தாவர உடலுக்கு மாத்திரமின்றி மனித உடலுக்கும் தேவையான உயிர் செயல்முறைகளை பேணுவதில் கனிவுப்புக்கள் அவசியமாகின்றன. இவை குறைபாடடையும் போது குறைபாட்டு அறிகுறிகள் ஏற்படுகின்றது. பொட்டாசியம் குறைபாட்டால் மனித உடலில் உளவியல் ஒழுங்கீனம், தசை செயற்பாடு நலிவு ஏற்படும். சோடியம் குறைபாட்டால் தசை பிடிப்பு, சுவாச நோய், குமட்டல் ஆகியன ஏற்படும். கால்சியம் குறைபாட்டால் ரிக்கட்ஸ் அதாவது என்புருக்கி நோய், வளர்ச்சி குறைதல் ஆகியன ஏற்படும். மெக்னீசியம் குறைபாட்டால் நரம்பு தளர்ச்சி, இதய துடிப்பு அதிகரிப்பு என்பன ஏற்படும். பொஸ்பரசு குறைபாட்டால் என்பு நலிவுறுதல் ஏற்படும். இரும்பு குறைபாட்டால் குருதிச்சோகை, உளவிருத்தி நலிவு என்பன ஏற்படும். அயடின் குறைபாட்டால் நுண்மதி விருத்தி குறைதல் மற்றும் கற்றல் விருப்பமின்மை ஆகியன ஏற்படும். அதன்படி 14வது வினாவுக்கு சரியான விடை கால்சியம் என்பதாகும். 15வது வினா. அமினோ அமிலம், புரதம் ஆகியவற்றின் ஆக்கக்கூறாக மட்டும் அமைவது முதலாவது இரும்பு, 2வது பொஸ்பரஸ், 3வது கந்தகம், 4வது நைதரசன். தரப்பட்டுள்ள விடைகளுள் மிகவும் பொருத்தமானது ஏற்கனவே பார்த்ததை போல் சில புரதங்களில் மாத்திரம் காணப்படுவது கந்தகம் ஆகும். அதன்படி விடை 3வது. 16வது வினா. உடலுக்கு சிறிதளவு தேவைப்படும் நுண்மூலகங்கள் ஆவன. உடலுக்கு தேவைப்படும் கணிப்புகளுள் நுண்மூலகம், மாமூலகம் என 2 வகைப்படும். மாமூலகம் எனப்படுவது உடலுக்கு அதிக அளவு தேவைப்படுவது. நுண்மூலகம் எனப்படுவது உடலுக்கு குறைந்த அளவு தேவைப்படுவது. அதன்படி தரப்பட்டுள்ள விடைகளை பார்ப்போம். முதலாவது இரும்பு பொட்டாசியம், 2வது மெக்னீசியம் சோடியம், 3வது கால்சியம் அயடின், 4வது யாவும் சரி என்பதாகும். அதன்படி தரப்பட்டுள்ள விடைகளுள் மிகவும் பொருத்தமானது பொட்டாசியம், இரும்பு என்பதாகும். 17வது வினா. இருசக்கரைட்டுக்கான சோதனையில் அதாவது சுக்ரோசு பரிசோதனையில் ஐதான அமிலம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் யாதென்று கேட்டிருக்காங்க. முதலாவது நீரேற்றம் செய்வதற்கு, 2வது கரைசலை செறிவாக்குவதற்கு, 3வது மேலதிக அமிலத்தை நடுநிலையாக்குவதற்கு, 4வது யாவும் சரி. தரப்பட்டுள்ள விடைகளுள் மிகவும் பொருத்தமானது நீரேற்றம் செய்வதற்கு என்பதாகும். கரைசலை செறிவாக்குவதற்கு ஐதானம் அமிலம் இடப்பட வேண்டிய அவசியமில்லை. அதேபோல் மேலதிக அமிலத்தை நடுநிலையாக்க சோடியம் இருகார்பனேட் இடப்படுகின்றது. அதன்படி விடை முதலாவதாகும். 18வது வினா. மாப்பொருளுக்கான சோதனை பொருள் பின்வருவனவற்றுள் எது? முதலாவது ஃபீலிங் கரைசல், 2வது சோடியம் ஹைட்ரோக்சைடு, 3வது சூடான் 3, 4வது அயடின் கரைசல். தரப்பட்டுள்ளவற்றுள் ஒரு சக்கரைட்டு இருசக்கரைட்டு பரிசோதனையின் போது ஃபீலிங் கரைசல் பயன்படுத்தப்படுகின்றது. சோடியம் ஐதரோக்சைட்டு புரத பரிசோதனையில் பயன்படுத்தப்படுகின்றது. சூடான் 3 இலிப்பிட்டு பரிசோதனையில் பயன்படுத்தப்படுகின்றது. மாப்பொருளுக்கான சோதனை பொருள் அயடின் கரைசல் ஆகும். 19வது வினா. உடல் வெப்பநிலை சீராக்கத்திற்கு அவசியமான நீரின் தனித்துவமான இயல்பு யாதென்று கேட்டிருக்காங்க. முதலாவது சிறந்த கரைப்பான், 2வது தன்வெப்ப கொள்ளளவு அதிகம், 3வது சுவாச ஊடகம், 4வது கடத்தல் ஊடகம். நீரானது அசேதன சேர்வையாகும். நீருக்கென்று சில தனித்துவமான சில சிறப்பியல்புகள் காணப்படும். அவையாவன சிறந்த கரைப்பான், சுவாச ஊடகம், உடல் வெப்பநிலை சீராக்கம், கடத்தல் ஊடகம், வாழிடம். இவற்றுள் உடல் வெப்பநிலை சீராக்கத்திற்கு தனித்துவமான சில சிறப்பியல்பாக காணப்படுவது தன்வெப்ப கொள்ளளவு உயர்வு என்பதாகும். அதன்படி சரியான விடை 2வதாகும். இறுதி வினா. குருதி உறைதலுக்கு தேவையான கூறுகளை உருவாக்க உதவும் விட்டமின். முதலாவது விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, விட்டமின் சி. தரப்பட்டுள்ள விடைகள் குருதி உறைதலுடன் தொடர்புடைய விட்டமின் கே ஆகும். அதாவது 3வது விடையாகும். இதே வினாத்தாளின் அமைப்பு கட்டுரை வினாக்களையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் எதிர்பாருங்கள்.